ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருச்சிலுவையின் மகிமை பெருவிழாவை கொண்டாடுகிறோம். சிலுவையினால் நமக்கு மீட்பு, சிலுவையே நமக்கு சின்னம். இயேசுவின் காலத்தில் மிகவும் கேவலமாகவும் அருவருக்கத்தக்க ஒரு சின்னமாகவும் கொடுமையான கொலை தண்டனையை நிறைவேற்றுகின்ற ஒரு பொருளாகவும் அமைக்கப்பட்ட சிலுவை இயேசுவினுடைய இறப்பினால் அது மீட்பளிக்கும் சின்னமாக மாறுகிறது. நான் உயர்த்தப்படும் போது அனைவரையும் என்பால் ஏற்றுக்கொள்வேன். சிலுவை சாவு என்பது இயேசுவுக்கு தெரிந்த ஒரு விஷயம். இந்த முறையில்தான் தான் சாகப் போகிறோம் என்பதை அறிந்து வைத்திருந்தார். இருப்பினும் அந்த சாவிற்கு தன்னையே கையளித்தார். இந்த சாவின் வழியாகத்தான் உலகம் மீட்கப்பட வேண்டும் என்பதை அவர் அறிந்து வைத்திருந்தார். எனவே அவர் தன்னையே கையளித்தார். அந்த சிலுவையில் தொங்குகின்ற மாபரனை இரண்டாம் ஆளாகிய கிறிஸ்துவை நாம் பார்க்கின்ற போது மீட்படைகிறோம். இன்றைய முதல் வாசகம் எண்ணிக்கை நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ஓர் என்ற ஒரே மலையிலிருந்து மோசே தன்னுடைய மக்களை அழைத்து கொண்டு செங்கடல் பாதை வழியாக புறப்பட்ட போது அவர்கள் கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்கிறார்கள். அப்போது ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை அனுப்புகிறார். மக்கள் வந்து மோசேவிடம் முறையிட்ட போது, நாங்கள் பாவம் செய்தோம் என்று சொன்னபோது, அவர் வெண்கல பாம்பை ஒன்றை செய்து குச்சியில் நாட்டி அதை பார்க்கிறவர்கள் எல்லாரும் குணமாவார்கள் என்று சொல்லுகிறார். அன்று உருவாக்கிய அதே சின்னம் இயேசுவின் சிலுவை. இன்று இதே கடவுளின் திருமகனை சிலுவையில் வைத்து பார்க்கின்ற எல்லாரும் சாத்தானுடைய நச்சுக்கடியிலிருந்து வெளியே வருவார்கள். சாத்தானுடைய பாவத்திலிருந்து, பலவீனங்களிலிருந்து, சூழ்ச்சிகளிலிருந்து அவர்கள் வெளியே வருவார்கள். எனவே நான் உயர்த்தப்படும் போது அனைவரையும் என்பால் ஏற்றுக்கொள்வேன். இயேசுவினுடைய பாடுபட்ட சுரூபத்தை விசுவாசத்தோடு உற்று நோக்குகின்ற எல்லாரும் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவார்கள். ஏனென்றால் அவர் தொங்குவது பெரிய சிம்மாசனம். அந்த கொடுமையான சிலுவையில் கிறிஸ்து தன்னையே அர்ப்பணித்தார். இந்த உலக மக்கள் அனைவரின் பாவங்களை அர்ப்பணித்தார், அறைந்து விட்டார். எனவே எல்லா பாவத்திற்கும் சாத்தானுக்கும் முடிவு கட்டிய இடம் அதுதான். எனவே இயேசுவை நம்புகிறவர்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவார்கள். இயேசுவை நம்புகிறவர்கள் நச்சுத்தன்மையிலிருந்து விடுதலை பெறுவார்கள். இயேசுவை நம்புகிறவர்கள் சாத்தானுடைய எல்லா கிரிகைகளிலிருந்து விடுதலை பெறுவார்கள். எனவே இயேசுவின் திருச்சிலுவை மகிமை பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாம் இந்த சிலுவையை உற்று நோக்குவோம். அந்த தொங்குகின்ற மாபரனை உற்று நோக்குவோம். அவருடைய சிலுவையினால் நாம் மீட்கப்பட்டோம். அவருடைய காயங்களால் நாம் குணமானோம். அவர் இரத்தத்தால் நாம் கழுவப்பட்டோம். இதுதான் உண்மை. அவருடைய இரத்தம் நம்மீது ஊற்றப்படுகின்ற போது நாம் குணமாகிறோம். அவருடைய இரத்தத்தை நம்முடைய வாயில் சுவைக்கின்ற போது நாம் புனிதமடைகிறோம். எனவே அவருடைய காயங்கள் நாம் எல்லாருக்கும்
சுகமளிக்கின்ற காயங்களாய் இருக்கின்றன. ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையை போற்றுகிறோம். இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம். எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி. எங்களோடு நீர் பயணம் செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை மீட்பதற்காக சிலுவை மட்டும் தன்னை தாழ்த்தி கேவலமான அசிங்கப்படுகின்ற மரணத்தை நீர் தாங்குகின்ற அளவிற்கு எங்கள் மீது அன்பு கொண்டீரே ஆண்டவரே. இந்த அன்புக்காக நன்றி. உமது திருமுகத்தை, சிலுவையில் தொங்குகின்ற திருமுகத்தை, பல்வேறு கொடுமைகளால் அசிங்கப்பட்ட உமது திருமுகத்தை முன்முடி தாங்கி இரத்தத்தால் கிழிக்கப்பட்டு இரத்தம் வடிகின்ற உடைய முகத்தை நாங்கள் பார்க்கின்ற போது புதிய மனிதர்களாய் உருமாறுகிறோம். புதியதாக பிறக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை தொடர்ந்து எங்களுக்கு தாரும். அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, உம் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.